ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V4 ஃபுட்ஸ். இன்றைக்கி நாம் சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரித்து எடுத்திருக்கேன். இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கணுங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. ஆனால் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கு ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட துருவின பன்னீர் ஒரு 2 கைப்பிடி, அதுக்கு மேலேயே, ஏன்னா பன்னீர் குழந்தைங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். அதனால் அது கூட நல்லா சாப் பண்ண பச்சை மிளகா நான் சாப்பரில் போட்டு எடுத்திருக்கேன். உங்களால் முடிஞ்சால் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது துருவின சீஸு, எந்த கைண்ட் ஆஃப் சீஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு நக்கெட்ஸ் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். அது தேவையான அளவு உப்பு, இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, இது கூட நம்ம மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, நம்ம பீட்சாலாம் பண்ணுறதுக்கு இருக்கோம்ல, அந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் டேஸ்ட்டுக்காக. இது வேண்டான்றவங்க ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா சூப்பராக கலந்து விட்டுட்டேன். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம எந்த மாவுமே ஆட் பண்ணலைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பேஸ் எதுவுமே இல்லை, பொட்டேட்டோ மட்டும்தான் பேஸாக இருக்குது இதில். இப்போ இதுக்கு தேவையான அளவு எந்த ஷேப்பில் நீங்கள் தேவையோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ப்ராப்பர் நக்கெட்ஸ் ஷேப்புக்கு நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன் நான். பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன பவுலில் மைதா மாவு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன், இது ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டாக போட்டுக்கோங்க. இது கூட நம்ம காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். எதுக்காக? உப்பு, தேவையான அளவு உப்பு. எதுக்காகனா நமக்கு காரம் அதில் பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கோம். அதனால் நல்லா வாட்டர் விட்டு நல்லா இப்போ நீர்க்க கரைச்சிக்கணுங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நல்ல நீர்க்க கரைச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரி பிரெட் க்ரம்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஒன்று ஒன்றா இதில் டிப் பண்ணிடலாம். இந்த மைதா கார்ன்ஃப்ளவர் இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அது நல்லா வடிய விட்டு இப்போ பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல சீஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்றைக்காவது ஒரு நாள் பெரியவங்களும் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. எப்பயுமே ஹெல்த்தின்னு இருக்கிறதுக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. பாருங்கள், அதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணுறேன் நான். இதையும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதையும் இப்போ இதிலே நான் விட்டுறேன். கொஞ்சம் நல்லா பிரெட் க்ரம்ஸ் இழுத்துக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு 7-8 பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்தோன்னா நல்லா அதில் கோட் ஆகிடும் மேலே. இப்போ பாருங்கள், அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போது சூடான ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்க போகிறோம். ரொம்ப சூடாக பொரிச்சிங்கன்னா, சூடான ஆயிலில் பொரிச்சிங்கன்னா, அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா வெளியிலலாம் சீக்கிரம் பிளாக் ஆகிடும், உள்ளே வேகாது. உள்ளே ஆக்சுவலாக ஏற்கனவே வெந்தது தான், பட் ஸ்டில் சீக்கிரம் கலர் மாறிடும். கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் பொரித்து எடுத்துக்கோங்க. சூப்பரான, பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் வருது பாருங்கள். இது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் அங்கங்கே ஒயிட்டாக தெரியுது பாருங்கள், அதெல்லாம் சீஸு நல்லா வெளியில் வந்திருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பொட்டேட்டோ பன்னீர் சீஸ் நக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல சீஸியாக இருக்குது பாருங்கள்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீக்கெண்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் V4 Foods. Thank you.